அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். நான் இங்க பிரசங்கம் பண்ணலாம், நம்ம பாடலாம், நீங்க பிரசங்கம் பண்ணலாம் உங்க இதுல. ஆனா எல்லாரும் எதை ஒண்ண பார்க்க முடியாது, பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் மாத்திரம் அதை பார்த்துருக்காரு. நீ பரிசுத்தமாக இருக்கின்றாயா? நீ பரிசுத்தமாக இருக்கின்றாயா? நம்ம நிற்கும் போது, பேசும் போது, பாடும் போது ஆண்டவரே வரும். ஒரு சின்ன தாட்டை கொண்டு வருவான் பிசாசு. தப்பு கிடையாது. தப்பு உடனே சோர்ந்து போயிடாதீங்க. இம்மீடியட்டா நீங்க இயேசுவின் நாமத்துல இந்த அசுத்தமான காரியங்களை இயேசுவின் நாமத்துல எடுத்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்துல எடுத்து போடுகிறேன். அதனால சோர்ந்தே போக கூடாது. இந்த உலகத்துல இருக்கின்ற வரைக்கும் பிசாசானவன் அசுத்தமான காரியங்களை நமக்கு கொண்டு வருவான். மோசமான காரியங்களை திங்க் பண்றதுக்கு கொண்டு வருவான். இம்மீடியட்டா ஆண்டவரே நீர் அழைத்தவர் பரிசுத்தரப்பா, நான் பரிசுத்த ஜாதி தகப்பனே, நான் இந்த சந்ததியில இருந்து வந்திருக்கிறேன், அதை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகின்றேன். அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 51:10 வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. தெரிந்த ஒரு அதிகாரம் இல்லையா? சங்கீதம் 51:10 சீக்கிரம் வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்தை தெரிந்தா? இப்ப அவர் என்ன சொல்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும். ஹல்லேலூயா. இதுதாங்க என்னுடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே பிசாசு என்னை எங்க அடிப்பான்னு சொல்லி தெரியாது, என்னுடைய பரிசுத்தத்தை எப்படி குலைப்பான்னு சொல்லி தெரியாது. ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான இருதயத்தை நீர் இன்றைக்கு புதுப்பிமையா, இன்றைக்கு புதுப்பிமையா. ஒரு பரிசுத்தமான இருதயத்தை எனக்கு தாருமையா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? முதலாவது ஏன் இந்த பரிசுத்தம் தேவைன்னா, if you want to see God in your life, in your family, in your ministry, we have to be holy. எங்க? வெளியில இல்ல, இங்க. இரண்டாவது ஏன் நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால், வாசிப்போம் லேவியராகமம், Leviticus chapter 11 verses 44 and 45. லேவியராகமம் 11 உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. முதலாவது சொன்னேன், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும். இரண்டாவது, இது ஆண்டவருடைய அழைப்பு. God's call, not only to see God, this is God's call to every Christian. God's call to every pastor. God's call to everyone who proclaims His word. இது ஆண்டவருடைய அழைப்பு. அங்க என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக. இதை எக்கோ பண்றாரு. வாசியுங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16. 1 பேதுரு, 1 Peter chapter 1 அழைத்தவர் பரிசுத்தராக. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுமா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். எல்லாவற்றிலும் ஏன் உங்களை அழைத்தவர்? அதான் சொல்லி இது அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. எண்ணி இருக்கிறதே, எழுதி இருக்கிறது. தெரிஞ்சு வச்சா பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு பரிசுத்தர். எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா 6வது அதிகாரம் அங்க சொல்றாரு, யாரை அனுப்புவேன் கேட்கிறாரு, யார் எனக்காக போவான்னு. ஏசாயா என்ன சொல்றாரு 6வது அதிகாரத்துல? என்னை. எல்லாம் நம்ம சொல்லிட்டு தானே வந்திருக்கிறோம் ஊழியத்திற்கு. ஆனா இது சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குதாங்க, சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நடக்குதாங்க. அங்க பாக்குறாரு
அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. எனக்கு டைம் இல்லை, நான் எடுக்கலாம். ஐயா சொல்றாங்க பிஷப் ஆட்ட இருந்து வேற வந்துருச்சு. ஏன்னா போலாமா, நான் பேசலாமா? ஏன்னா என்னுடைய மெத்தடிஸ்ட் திருச்சபையில ஒரு அரை மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்துருக்கேன் சபையில 10 நிமிஷத்துல ஒரு சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா உண்மையிலே ஜெபம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கண்களை மூடி அயர்ந்த நித்திரையில இருப்பாங்க. அதுதான் ஜெபம். நான் சொல்றேன் ஜெபம். ஒரு சிலர் 10 நிமிஷம் கூட இருக்காது. நான் அதனால கொஞ்சம் பக்கத்துல வந்துடுவேன். நான் அவங்க பக்கத்துல வந்து பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னா அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது இல்லையா? ஏசாயா பார்க்கிறாரு, அந்த தூதர்கள் சேருபீம் இவங்கெல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, இந்த டோர் போஸ்ட் என்ன செய்யணும், ஏன் பரிசுத்தமான ஆண்டவருடைய பிரசன்னம் வருகின்றது. பரிசுத்தமான ஆண்டவருடைய பிரசன்னம். நீங்க வாசிக்க, அந்த பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம். ஏசாயா 6வது அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, முதல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து வாங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது அசையுது? ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம் பண்ணுகிற காரியம். நான் சில சமயம் அந்த பகுதியை வாசிக்கும் போது உயிர் இல்லாத அது கூட என்ன செய்யமாது, ஆட ஆரம்பிக்குது. நம்ம உயிரோட இருக்கிறவங்க நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோமா? பரிசுத்தமா இல்லையா? பரிசுத்தம். நம்ம சபையில எப்படி ஒரு சில உட்கார்ந்து போங்க, என்ன அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, புதுசா என்ன பேசிக்கிட்டு இருக்காரு பரிசுத்தம்னு. அங்க ஒண்ணு ஆடல, ஒரு டோர் போஸ்ட் கூட அதுதான். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் அங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. சிங்காசனத்தை பார்க்கிறாரு, ஒரு விஷயம் பார்க்கிறாரு ஏசாயா. அவருடைய வஸ்திரம் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. எப்படி இருந்ததா? தேவாலயம் நிறைந்து அவருடைய பிரசன்னத்தினால நிரம்புகிறது. இப்ப பாருங்க, சேராபீம் என்ன பண்றாங்க? நின்றார்கள். என்ன செய்றாங்க? மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் அவ்வாறு சேட்டைகள் பார்க்க முடியல, அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்க. அவன் 2 சேட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 சேட்டைகளால் தன் கால்களை மூடி எல்லாத்தையும் மூடி போச்சு. ஏன்னா அவருடைய பரிசுத்தம் இறங்கி வருது. இப்ப ஒருவர் இப்ப நல்லா கவனிங்க, ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் நம்ம என்ன செய்ய சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது சொன்னார்கள். நடுங்கி போனார்கள். எங்கேயாவது இந்த பைபிள்ல வாசிச்சிருக்கீங்களா? சேனைகளின் கர்த்தர், நீதி உள்ளவர் பார்த்திருக்கீங்களா? கருணை உள்ளவர் 3 முறை சொல்றது கேட்டிருக்கீங்களா? எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஒரே ஒரு சமயம் பரிசுத்தர் 3 முறை. mercy no. God is gracious no. God is holy. பரிசுத்த சொன்ன உடனே என்ன நடக்குது வாசிங்க. கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலய புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ. இப்ப என்ன செய்யறாரு? அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது இவர் என்ன செய்யறாரு? ஐயோ, இவர் பரிசுத்தர்னு கத்தல, அங்க சேருபீம் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் பரிசுத்த, இவர் என்ன கத்துறாரு? ஐயோ. விளக்குதா உங்களுக்கு? ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்முடைய குறைகளை காமிக்கிறார். எப்பா நீங்க மாறணும், இதை நீ அறிக்கை செய்யணும். நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்துக்குள்ள கடந்து வரங்க நம்முடைய குறைவுகளை காமிக்கிறார், அதை எடுத்து போட உதவி செய்யறாரு. எப்ப குறைவுகளை நம்ம பார்க்காம இருக்கிறோம்னா அவருடைய பரிசுத்தத்துக்குள்ள வரல. ஐயோ நான் என்னது? அதமானே, நான் அசுத்த உதடு உள்ளவன்.
அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. என்னுடைய ஆண்டவரை பார்த்துருச்சுப்பா. இப்போ நடக்குது அங்க வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருத்தர் வந்து என்ன செய்றாரு? பலிபீடத்திலிருந்து கையிலே பிடித்த எடுத்து கொண்டு குறைந்த ஒரு நெருப்பை தணலை எடுத்து இடத்தில் பறந்து வந்து அதனாலே வாயை தொட்டு இதோ நீ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன்னுடைய அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது என்றார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் செய்கிறார். அவருடைய பரிசுத்தத்திற்குள்ள வரும்போது நம்முடைய பாவங்கள் நம்முடைய குறைவுகளை காமிக்கிறாரு. நம்ம பரிசுத்த ஆவியானை பாடனவே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி கேட்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை எங்கெங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுறாரு. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. Here I am, send me Lord. அப்பதான் நம்ம சொல்றோம் பின்பு யாரை நான் அனுப்புவேன். அதுக்கப்புறம் தான் நடக்குது எல்லாம். யாரை நான் அனுப்புவேன். இப்ப பரிசுத்தமாக்கியாச்சு. பரிசுத்தமா இப்ப கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன். யார் நமது காரியமாய் போவோம். யார் நமது காரியமா போவோம். இப்ப ஏசாயா சொல்றாரு ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் ஒண்ணும் சொல்லல. உடனே சொல்றாரு இங்க என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இதோ அதற்கு இதோ நான் இதோ அடியேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லி நீங்க வந்து உட்கார்ந்திருக்கிறோம். என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை நீர் பரிசுத்தமாக்கினீர் ஆண்டவரே. நம்மளை ஆண்டவர் அழைத்தது எதுக்குன்னா அந்த பரிசுத்தத்துல நடக்கிறது. பாருங்க, என் பேர் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? என் பேர் தெரியுமா உங்களுக்கு? இதுல ராயப்பான்றது என் பேர் இல்லை, அது என்னுடைய அப்பா பேர். கொஞ்சம் கவனிங்க, நான் பரிசுத்தத்தை பத்தி பேசுறேன். ஆனா நான் எங்கெல்லாம் போறேனோ யாரு தூக்கிட்டே போறேன்? எங்க அப்பா ராயப்பாவை. நான் தப்பு பண்ணா அது யாரையும் அஃபெக்ட் பண்ணுது? ராயப்பாவை அஃபெக்ட் பண்ணுது. ஆனா ராயப்பா என் பேர் இல்லை. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ராயப்பா. ஆனா ராயப்பா எங்க அப்பா பேரு. தெரியுதா? இப்ப என் பேரு கிறிஸ்தவன். யாரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கேன்? அப்பா பேரை, ஏசப்பா பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்னங்க பரிசுத்தம்னா ஃபேமிலி ரிசம்பிளன்ஸ். அழகா holiness is all about family resemblance. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். நான் வச்சிருக்கிற பேரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். நான் சுமக்கிற பேரு ஏசப்பாவுடைய பேரு. நான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது யாருடைய பேர் அவமானப்படுது? ஏசப்பாவுடைய பேரு. நான் சுமந்து கொண்டே சொல்லுகிறேன் இந்த ராயப்பாவை. நான் தப்பு பண்ணா ராயப்பா தப்பு பண்ணிட்டாருன்றாங்க இல்லையா? ராயப்பா பண்ணாரு. அவர் நான் ராயப்பா இல்லை, எங்க அப்பா. அப்பா பேரு நாசமாகுது. நல்லா தெரிந்து கொள்ள. எதற்காக நான் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய தகப்பனுடைய பெயரை நான் காக்க வேண்டும். என்னை அழைத்தவருடைய பெயரை காக்க வேண்டும். எனக்காக சிலுவையிலே மரித்த ஏசப்பாவுடைய பெயரை நான் காட்ட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் அப்பா. நீர் அழைத்திருக்கிறேன் தகப்பனே, நீர் அழைத்திருக்கிறேன். சோ பரிசுத்தம்னா என்னன்னா அது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மை ஃபாதர். மூன்றாவது, எதற்காக நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? வாசியுங்கள் 1 தெசலோனியர் 4:3. 1 தெசலோனியர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்றி பிரதர். இப்ப தெரிஞ்சிருச்சா? முதலாவது டு seek God, இரண்டாவது இது ஆண்டவருடைய அழைப்பு, God's call, மூணாவது it is God's will. இது ஆண்டவருடைய சித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு. அதைத்தான் சொல்ற. திருவாசிங்க, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். யாருடைய சித்தங்க? ஹalleluya. யாருடைய சித்தமா?
ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய சித்தம் அல்ல, பிஷப்பையனுடைய சித்தம் அல்ல, பாஸ்டர்ஸ் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு. அவருடைய சித்தம், அவருடைய சித்தம். ஆண்டவரே உதவி செய்கையா, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் கொஞ்சம் நான் அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி எழுந்து நின்று இந்த பாடலை பாடும் ஐயா. அந்த 2 ஸ்டான்ஸா, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அதுல வந்து சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே பாரும் தந்தை 2 ஸ்டான்ஸா பாடுவோம். ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போதுமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் போதுமே, ஆவினேச பாவினானையா தேவானிரக்கம் செய்ய மாட்டீரோ, ஆவினேச பாவினானையா நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில இன்னுமாக நான் அதிகமாக பரிசுத்தமாக இருக்க முடியும்? அவன் பரிசுத்த கூட்டம், பரிசுத்த சந்ததி, ரைட், பரிசுத்த ஜாதி. ஆனா இன்னமா நான் எப்படி நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்துக்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது உங்களுக்கு சாட்சி சொல்லுகிற சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. எங்கள் மனது, எங்கள் மனது, அதுக்கு முன்னாடி கபடம் இல்லாம நான் பரிசுத்தமா இருக்கிறதுக்கு எங்கள் மனது அண்டர்லைன் பண்ணுங்க. அது என்ன மனதுனா, எப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கணும்? கான்ஷியன்ஸ். கான்ஷியன்ஸ் தெரியுதா? மனது எப்படியா? எங்களுக்கு சொல்லுகிற எது சாட்சி சொல்லுது? விஸ்வபையாவா, பாஸ்டர் ராயப்பாவா, அல்லது யாரோ ஒருத்தங்களா? இல்ல, நான் உங்களை பத்தி சாட்சி சொல்றது இல்ல, நீங்க ஒருத்தரை பத்தி சாட்சி சொல்றது இல்ல. இங்க என்னது சாட்சி சொல்லுது? என்னுடைய கான்ஷியன்ஸ் சாட்சி சொல்லுது. என்னுடைய மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 24. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை என்ன வருது? குற்றமற்ற மனசாட்சி. நான் எப்படி பரிசுத்தமா இருக்க வேண்டும்? இங்க சொல்றாரு என் மனசாட்சி. ஐயா கவனிங்க.
10-12 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்க, நானும் உற்சாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பரிசுத்தத்தை குறித்து பேசிக்கிறேன். எப்பயும் நம்ம சபையாரா இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். இங்கே போயிட்டு வந்தீங்களா? கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஒரு சில இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்க. மனச்சாட்சி கேளுங்க. கேளுங்க. Ask your conscience. The conscience will tell where all you went and came back to this place. ஆனா நான் அப்பா அம்மா நல்லா கவனிச்சுருக்காங்க. ஐயா அவர் எங்கேயோ போயிருக்காங்க, அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்களா? நம்மளே கஷ்டப்பட்டோம்னா சபையாரை யோசித்து பாருங்க, எத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. அதுதான் மனச்சாட்சி. சில சமயம் சொல்ல கேட்போம் தெரியுமா, மனச்சாட்சி இருக்க இந்த புழு மனச்சாட்சி அல்லது நம்மளா யோசிச்சுட்டு மனச்சாட்சி இருக்கா? பேசியிருக்கீங்களா? ஏம்மா இந்த அம்மா என்னம்மா பேசு, மனச்சாட்சி இருக்க முடியும்? பேச முடியும். அது என்ன மனச்சாட்சினா? என்ன மனச்சாட்சினா என்னன்னா, என்னுடைய சாட்சி அது, என்னைய குறித்து. இப்போ நான் சொல்லலாம், ஐயா பிஷப் ஐயா சொல்றான், பாஸ்டர் ராயப்பா இஸ் குட், ஆல் ஐ தேங்க் காட் ஃபார் தட். ஆனா எனக்கு தான் தெரியும் என் மனச்சாட்சி. நமக்கு தான் தெரியும். பவுல் சொல்லுகின்றார், என் மனச்சாட்சி தூய்மையா இருக்கு. பாருங்க, நம்ம இந்த ஹோலினஸ் வந்து அவுட் சைடே கிடையாது. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. அதை பத்தி பேச விரும்பல. எதுக்கு நீங்க ஒரு சில சிரிக்கிறீங்கன்னு தெரியும். நானும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிற சமயம், அது நான் தப்பு கிடையாது. இங்க நான் விழுந்துட்டேன்னா அவ்வளவுதான். என் பேட்டில் அவுட் சைடு இல்ல, இங்க மனசாட்சி. நான் ஒரு தப்பு பண்றேன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னா அது பாதிக்குது. பாதிக்கிறது வந்து நல்ல சைன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடனே ஐயோ நம்ம போச்சுடா. ஒரு காரியம் நடந்ததா 1984 நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு. ஒரு விமான விபத்து நடந்தது 1984 யூரோப்ல. அந்த விமானம் ஸ்பெயின்ல விழுந்து நொறுங்குது. ஒரு மலையில மோதி அதுல இருந்து அவ்வளவு பேசஞ்சர்ஸும் they died. எப்படி ஆச்சு எல்லாம்? சோ அது பண்ண என்ன செய்ய பார்ப்பாங்க, எதை எடுக்க பார்ப்பாங்க, என்ன அந்த ஃளைட்ல இருந்து எதை எடுக்க பார்ப்பாங்க? black box. சோ கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த black box-அ. சோ black box-ஐ எடுத்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நிறைய வருது ரூமர்ஸ்லாம், அதுல என்ன அந்த black box-ல இருந்து என்ன பேசுனாங்க பைலட், இதெல்லாம் வருது நமக்கு இப்ப. சோ இப்ப அதை கண்டுபிடிச்சு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள போட்டு என்ன கடைசியா பேசி இருக்கிறார் அந்த பைலட் கேக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது, அதுல அதையும் எடுத்துட்டாங்க, அந்த வீடியோ டேப்பை எடுத்துட்டாங்க அந்த பிளாக் பாக்ஸ்ல இருந்து. அப்ப கடைசியா என்ன நடக்குது, விழுகிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி போய் ஒரு பெரிய மலையில வந்து மோதி விழுந்திருக்கே என்னன்னு சொன்ன போது, அந்த பிளாக் பாக்ஸ்ல அந்த வீடியோ டேப் வந்து வருது, சத்தம் வருது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஃளைட் அந்த மலையை நோக்கி பக்கத்துல போகும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் சிந்தரைஸ்ட் உள்ள இருக்கிற வாய்ஸ் அந்த விமானிக்கு சொல்லுது, புல் அப், மேல போன்னு சொல்லுது. அந்த சத்தம் வருது. அது கண்டுபிடிச்சிருச்சு ரேடார்ல இருந்து.
ஐயோ இங்க வந்து யாரு இந்த பைலட்டுக்கு தெரியாது, ஆனா அது வந்து இவரை எச்சரிக்குது. என்ன எச்சரிக்குது? புல் அப் மவுண்டன். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கேக்குறாங்க அதுல. இவர் என்ன சொல்றாரு? ஷட் அப் ஷட் அப். அது புல் அப்னு சொல்லுது அந்த கம்ப்யூட்டர் சத்தம். இவர் ஷட் அப்ன்றாரு. விழுந்து நொறுங்கிட்டது. அதுதாங்க இன்னைக்கு பல இப்படித்தான் நம்ம கான்சியன்ஸை ட்ரீட் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு புல்லாப் புல்லாப். விழுந்துருவோம் மகளே, விழுந்துருவோம் மகனே, புல்லாப். ஆனா நான் என்ன சொல்றேன்? ஷடாப் ஷடாப். We crash. அந்த ஊழியக்காரர் பேரை சொல்ல விரும்பல. ஒருவேளை தெரிந்திருக்கலாம், பிஷபியாவுக்கு தெரியும். ஒரு பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். ஊழியக்காரன்னா தெரியாதவங்க யாரும் கிடையாது. இப்ப நான் பேரை சொல்றேன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஊழியக்காரர் எனக்கு மிகவும் நெருக்கமானது. சென்னையில விழுந்துட்டார். ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர். எங்க? பரிசுத்தத்துல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்ம யோசிக்க வேணாம். இவ்வளவு மெம்பர்ஸ்க்கு தானா? இல்ல, நமக்கு தான் இது முக்கியம். நமக்கு தான். ஏன்னா நம்மளை தான் பிசாசு அடிப்பான். சபையாருடைய பரிசுத்தத்தை முன்னாடி நம்ம பரிசுத்தத்தை தான் அடிப்பான். அவன் நோக்கமெல்லாம் அங்க இருக்கிற செமினரிஸ், தியாலஜிக்கல் செமினரிஸ் எப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஆக்க வேண்டும். பெரிய ஊழியக்காரன் அங்க இருந்து கீழே கிராஸ் ஆகிறாரு. ஏன்? புல்லாப் புல்லாப். மேல போ மேல போ. ஆண்டவர் பல சமயங்கள் நம்மள சொல்லுவாரு, அந்த மனச்சாட்சிக்கு தான் தெரியும் அங்க அடிக்கும். இந்த மனச்சாட்சி என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பரிசு நமக்கு. இந்த கான்சியன்ஸ் என்பது ஆண்டவரால. ஆனா இந்த கான்சியன்ஸை வந்து நம்ம ஆண்டவருடைய வாய்ஸோட கூட ஒப்புரப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய வாய்ஸ் அது பெரியது. ஆனால் ஆண்டவர் எதன் மூலமாக பேசுகின்றார்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகின்றார். இந்த புல்லப் இங்க இருந்து வருகிறது, அந்த கான்சியன்ஸ் மூலமாக வருகிறது. ஆண்டவர் சொல்ற புல்லப் எது மூலமாக? ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். எதற்காக? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119ல 10வது வசனத்துல சொல்றாரு, I have hidden your word. வாசிப்போம் சங்கீதம் 119:10. இன்னும் ஒரு 5 நிமிடத்துல முடிப்பேன் நான். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்பி சங்கீதம் 119:10. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. தப்ப விடாதேயும். நல்லா கவனிங்க. இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை நான் வைத்திருக்கின்றேன். நான் உமக்கு 14வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எங்க வச்சிருக்கிறேன்? இருதயத்தில் ஹalleluya. எங்க வச்சிருக்கிறேன்? இருதயத்துல. எங்க? இந்த கான்ஷியன்ஸ் இங்க கிடக்கு. ஆனா அந்த கான்ஷியன்ஸ்க்குள்ள உம்முடைய இருதயத்தை, உம்முடைய வார்த்தையை நான் வைத்திருக்கிறேன் அப்பா. எதற்கு? நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக. விளங்குதா உங்களுக்கு? நம்முடைய இந்த மனச்சாட்சி ஆண்டவருடைய வார்த்தையினால கட்டுப்படணும். நம்முடைய மனச்சாட்சி பரிசுத்த ஆவியினால. ஆண்டவரே, என்னுடைய மனச்சாட்சி உடைய கரத்திலே கொடுக்கிறேன் அப்பா. மனச்சாட்சி உடைய கரத்திலே கொடுக்கிறேன் தகப்பனே. வந்து யாராலும் வாசிப்போம். யோவான் 17:17. ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்க. இங்க உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியமே, உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய எது சத்தியம்? வசனம். இப்ப பாருங்க, நம்ம போதகர்கள் இல்லையா? அம்மா மாதிரி தானே, நீங்களும் தானே ஊழியக்காரங்களா இருக்கீங்க. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தையை எங்க வச்சிருக்கிறேன்? எதுக்கு தெரியுமா நம்ம வச்சிருக்கிறீங்க? எத்தனை கையெல்லாம் தூக்க வேணாம்.
நம்ம யோசித்து பார்ப்போம், எவ்வளவு வசனத்தை நான் இங்க வச்சிருக்கிறேன், எவ்வளவு வசனத்தை நான் இங்க வச்சிருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய சபை மக்கள் வேதத்தை வாசிக்கிறது விழுந்து போறாங்க. குழப்பங்கள் குடும்பத்துல குழப்பம். ஏன்? வேதம் இல்லைங்க. இந்த மதிய வேளையில நம்மளை பார்த்து கேட்கணும், நான் எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தைக்கு வச்சிருக்கிறேன். இங்க வச்சிருந்தா தான் ஒரு சோதனை வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த கான்சியன்ஸ்க்கு அந்த வசனத்தை எடுத்து கொடுப்பாரு. உங்களுடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம். Your body is a temple of the Holy Spirit. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க வசனம் இருக்கும்போது, இங்க வசனம் இருந்தாதான் பரிசுத்த ஆவியை எடுத்து கொடுப்பாரு. எம்டிஆர் ஒன்று வராது, விழுந்து போவேன். I have hidden your word in my heart so that I may not sin. I have hidden. நீ சொல்லுமா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் இதயத்துல வைக்க போறேன்ப்பா, உங்களுடைய வார்த்தையை நான் வைக்க போகின்றேன், வார்த்தையை வைக்க போகின்றேன். How we can be holy? Only through conscience that is led by God's word and led by the Spirit of God. நம்முடைய கான்சியன்ஸ் ஆண்டவருடைய வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியினாலே கட்டுப்பட வேண்டும். இந்த கான்சியன்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறார், நமக்கு தெரியும் நான் செய்யறது தப்பா ரைட்டான்னு சொல்லி. மற்ற யாரும் சாட்சி கொடுக்க வேண்டாம். என்னுடைய கான்சியன்ஸ் எனக்கு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அப்பா நீ விழுந்துட்டா, அம்மா நீ விழுந்துட்டம்மா, என்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக உள்ளே வச்சுட்டு, ஆண்டவரே உடைய வார்த்தையை வைக்க போறேன், காலையில கொஞ்சம் வார்த்தையை போட போறேன், மத்தியானம் கொஞ்சம் வார்த்தையை உள்ள நிரப்ப போறேன், ஈவினிங் என் பிள்ளைங்களுக்கு வார்த்தையை கொடுக்க போறேன், பைபிளை திறந்து வாசிக்க போறேன், என்னுடைய சபையாருக்கு வாசிக்க போறேன், அவருடைய இருதயத்திற்குள்ள ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க போறேன். ஆண்டவரே அவருடைய இருதயத்திற்குள்ள என்னுடைய வார்த்தை சொல்லட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீ கிருபை கொடும் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே நீ இடைவிடும் ஐயா. கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். நான்காவது, all that we need is holiness and more holiness. Amen. All that we need. நமக்கு என்ன தேவைனா, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை இது ஒன்றுதான், பரிசுத்தம், மேலும் பரிசுத்தம். கடைசியா வாசித்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்துதல் 22. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன், அண்டர்லைன் பண்ணுங்க, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். எப்படிங்க? நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்து கவனிங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன், நீ ஒரு பரிசுத்தவாட்டியா இன்னும் பரிசுத்தமாயிரு. நீ ஒரு பரிசுத்தமான ஊழியக்காரனா இன்னும் பரிசுத்தமாயிரு. நீ ஒரு பரிசுத்தமான சபையாரா இன்னும் பரிசுத்தமாயிரு. இது எங்க சொல்லியிருக்காரு? இது எங்க சொல்லியிருக்காரு? பைபிள்ல எந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு? எங்க சொல்லியிருக்காரு? வெளிப்படுத்தல், ரெவலேஷன், the last book and also என்ன நமக்கு வளருது? ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 1ல இருந்து 66 புத்தகங்கள், வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்துல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, இதை நான் அழைத்திருக்கிறேன். அநியாயம் செய்யறானா? அவர் சொல்ல நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லல, செய்யக்கூடாதுன்னு சொல்ல. நம்மளா இன்னைக்கு அநியாயம் செஞ்சு பாருங்க, விடு, டைம் வந்துருச்சு. யூதாஸ் என்ன செஞ்சார் கடைசியில? யூதாஸ் என்ன செஞ்சாரு? சில சமயம் ஒன்றும் பண்ணாதீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க பேசாம விட்டுருங்க.
அவங்களா போட்டு உங்க தலையை போட்டு விட்டாரு. என்னையா நான் பிரச்சனை பண்ணி அவரே பண்ணிக்கிறார். விட்டுருங்க ஆண்டவருடைய கருத்துல. நீங்க போட்டு நீங்க பரிசுத்தமா இருங்க. நீங்க அவர் மாதிரி ஆயிடாதீங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறீங்க, நீ அவர் மாதிரி ஆயிடாத. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அயோக்கியமா இருக்கிறவன் இன்னும் ஐக்கியமா இருக்கிறான், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்கிறான். பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமா இருக்கு. எழுத நிற்போம், எழுத நிற்போம். கண்களை மூடுவோம், கண்களை மூடி ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய உள்ளத்தை திறந்து கேட்போம், உள்ளத்தை திறந்து கேட்போம். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஐயா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசனம் எங்க இருக்கிறது? ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசனத்துல நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் காட்டுகின்றார். இப்பொழுது சொல்லும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, என்னுடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. வாயை திறந்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னை அழைத்தவர் பரிசுத்தர், என்னை அழைத்திருக்கிறீரப்பா, உலக தோற்றத்திற்கு முன்பே அழைத்திருக்கிறீரே, இறங்கி வாருமையா என்று சொல்லுவோம், என்னை கழுவுமையா என்று சொல்லுவோம். ஆண்டவரே என்னை கழுவோம், என்னை கழுவும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. உலகமா ஈஸ்வரா ஈஸ்வரா உலகமா ஈஸ்வரா ஈஸ்வரா ஈகனா வதமா ஈஸ்வரா பாபா பாபா ஈரா மத்தியு பாபா பாபா ஈகனா மத்தியு பாபா பாபா ஈகனா ஈஸ்வரா பாபா பாபா ஈகனா பாபா ஈஸ்வரா ஈகனா தீது பாபா பாபா ஹalleluya ஹalleluya ஈஸ்வரா பாபா 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 ஹalleluya பாபா ஈகனா பாபா தீகோ ஈசமா கீகோ பாலா தேஜோபா ஓ பாபா தீகோ பாபா பாபா ஈஸ்வரா தீகோ பாபா ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து பேசுங்க, ஆண்டவரே சமூகத்தில் பேசுங்க, ஆண்டவரே சமூகத்தில் பேசுங்க, ஆண்டவரே சமூகத்தில் பேசுங்க, ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே பேசுங்க. பரிசுத்த 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 ஜாதினி, பரிசுத்த சந்ததிக்கு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. இறங்கி வந்தீரே உமக்கு நன்றி, ஒவ்வொருவரையும் தொட்டீரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை உம்முடைய வல்லமையினாலே உம்முடைய ஆவியினாலே எங்களை நிறுத்தீரப்பா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும், இன்னும் பரிசுத்தமாக்கும் ஐயா. உம்முடைய ஊழியக்காரர்களை பரிசுத்தமாக்கும் ஐயா, உம்முடைய ஊழியக்காரர்களை பரிசுத்தமாக்கும் ஐயா. திருச்சபைகளை பரிசுத்தமாக்கும், என்னுடைய சந்ததியை பரிசுத்தமாக்கும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக நன்றி, உம்முடைய விஷயத்திலே அதற்காக நன்றி. ஒரு பரிசுத்தமான ஒரு மகனை கொடுத்திருக்கிறேன் ஐயா, ஒரு பரிசுத்தமான மகனை. இந்த சபை தகப்பனே இன்னுமாக பரிசுத்தமாக இருக்கும் ஐயா. ஒவ்வொரு சபையும் தகப்பனே இன்னுமாக நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வைக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் கருத்தை கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள் உமக்கு தெரியும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த தாய்மார்களை உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே இவர்களை நீர் அழைத்திருக்கிறீர், இவர்களை விட்டுவிடமாட்டேனப்பா. உம்முடைய பிரசன்னம் இவர்களை தாங்கும் ஐயா. உம்முடைய குடும்பத்தின் காரியங்களை நீ பார்த்துக் கொள்வேன். எங்களுடைய திருச்சபைகளுடைய தேவைகளை நீ பார்த்துக் கொள்வேன். பிள்ளைகளுடைய தேவைகளை நீ பார்த்துக் கொள்வீர் ஐயா. நாங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளாக உமக்கு உகந்திருக்கிறவர்களாக விழும்பொழுதெல்லாம் எங்களை தூக்கி எடுமையா. உங்களுடைய வார்த்தை தூக்கி எடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்களை தூக்கி எடுத்ததற்காக இந்த மதிய வேளையிலே எங்களை எல்லாரையும் தூக்கி எடுக்கிறீர்களா. புதிய பலத்தினாலே, புதிய ஆவியினாலே, புதிய எண்ணெயினாலே, பரிசுத்தத்தினாலே எங்களை நிரப்பினி. நாங்கள் எப்பொழுதெல்லாம் விழுந்து போகின்றோமோ உம்மை நோக்கி கதரை எங்களுக்கு உதவி செய்கிறோம். எங்களை நீ தூக்கி எடுப்பீரையா. ஆண்டவரே எங்களை தூக்கி எடுப்பீர், உமக்கு என்று சொல்லி பயன்படுத்துவேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.